ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் 3D கேம் தான் ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். செட்டிங்ஸ்லாம் பார்த்தா நல்லா தான் இருக்குது. இந்த மாடிஃபைலாம் இருக்கான், அது நம்ம கடைசியில் மாடிஃபைல ஏற்றி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதா இல்லை ஒர்க் ஆகாமல் இருக்குது. GTA 5 மாதிரியே இருக்கான். சில பேர் சொல்கிறாங்க ஸ்டாண்டர்டைஸ் மாதிரியும் இருக்கான். எப்படி இருக்குன்னு தெரில, உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். சைடில் பார்த்தோன்னா ஸ்ப்ளெண்டர் இருக்குது, அப்புறம் அந்த சிஜே மாதிரியே ஒருத்தர் இருக்கான், யாருன்னு தெரில. இப்போ நான் கேம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் சீட் கோட்லாம் இருக்கும் தான். சீட் கோட்லாம் போட்டோம்னா நம்மளுக்கு இதெல்லாம் கார்லாம் சில காரு பைக்கு எல்லாம் வருமா. சீட் கோட்ஸ்லாம் போட்டோம், அதில் நிறைய இதெல்லாம் உண்டா. இல்லை காரில் எப்படி ஏற சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்கும், கொஞ்சம் குறைச்சிக்கலாம். காரு எப்படி காரும் நல்லா தான் இருக்குது. இது என்ன கார்? ஃபார்ச்சுனர் மாதிரியே இருக்குது. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் இந்த பக்கம் இருக்குது சைடில். பக்கத்துலேயே ஏர்போர்ட்டும் இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். போலீஸ் ஸ்டேஷன் 2 மாடி கிட்டே இருக்குது, 3 மாடி கிட்டே இருக்குது. 3 மாடி ஏறிடலாமா? பார்க்கிங்கில் போய் கரெக்டாக ரைட் 3 மாடி இருக்கான். இல்லை பார்ப்போம் 3 மாடி எப்படி இருக்குன்னு. வெளியில் 2 பேர் AK-47 வச்சு நின்றுட்டுருக்காங்க. யாராவது அடித்தா என்ன ஆகும் தெரில. அப்புறம் எல்லோரும் அடிப்பாங்களோ. உள்ளே போய் பார்ப்போம். என் முகத்தை என்னால் பார்க்க முடியுமா? 2வது மாடி வந்தாச்சு. 3வது மாடிக்கு எங்கே? சைடில் ஒன்று இருந்துச்சு, அதுங்க 3வது மாடிக்கு எப்படி ஏற? அப்போ 3வது மாடிக்கு ஏற முடியாது புலத்துக்கு. சரி, அடுத்தது ஏர்போர்ட் பக்கம் போகும். ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது GTA 5 மாதிரியே கொஞ்சம் கிராஃபிக்ஸ் இருக்கான். சீட் கோட் வந்து நான் கடைசியில் காட்டுவேன். சீட் கோட்ஸ்லாம் நிறைய சீட் கோட்ஸ் இருக்கான் அந்த கேமில். H2R பைக்கு, கவசிக்கு H2R, அப்புறம் ZX-R எல்லா பைக்குமே இருக்கான். இதில் ஆட்டோ கொண்டு கூட இருக்கான். பஸ் எல்லாம் இருக்கான். இல்லை நியூ அப்டேட்டில் வந்ததான் பஸ்ஸு ஆட்டோலாம் நியூ அப்டேட் தான். இது ஸ்பைடர் உண்டான், அப்புறம் டைனோசர்லாம் உண்டான். இதுக்கு ஏதோ ஆப் ஏற்றுனா ஏதோ ஸ்னேக் மாதிரியே ஏதோ மனுஷனாக வருவானா, எப்படின்னு தெரில. அந்த ஆப்லாம் நான் ஏற்றி வச்சுருக்கேன். இந்த ஆப்பை பார்ப்போம். இந்த ஆப்பை கடைசியில் இந்தியன் பைக் டிரைவிங் 3D கேம் வந்து இப்போ GTA 5 மாதிரியே இருக்கும். இந்தியன் பைக் டிரைவிங் 3D கேம் காப்பி அடிச்சு நிறைய கேம்ஸ் இருக்குது. அதேமாதிரி இந்தியன் பைக் டிரைவிங் ஹெவி டிரைவர்னு ஒன்று இருக்குது. இந்தியன் ஹெவி டிரைவர்னு ஒரு இருக்குது. அப்புறம் இந்தியன் கார் அண்ட் பைக் டிரைவிங் 3D கேம்னு ஒன்று இருக்குது. இந்தியன் வெஹிக்கிள்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து புல்லட் ட்ரெயின் அப்புறம் தான் வச்சுருக்காங்க. ஏர்ப்ளைன் ஏற முடியுது. பறந்து பார்ப்போம் சின்ன ஏர்ப்ளைனில், அப்புறம் பெரிய ஏர்ப்ளைன் பார்ப்போம். நான் இறங்கிட்டேன். இது வெடிக்குமா? அப்போ ஏரோப்ளைனு வெடிச்சிட்டு என்னாச்சு? வேஸ்ட்டு. வேஸ்டரில் இருக்குது, வரமாட்டுக்கு. வேஸ்டர் வந்துட்டான். நம்ம வீட்டை சுற்றி பார்க்காம போயிட்டேனே. ஃபேன் இருக்குது. ஃபேன் ஆன்லாம் பண்ண முடியுமாமே? ஆன் பண்ணி பார்ப்போமா? இதில் போயிட்டு இது வந்து RGS டூலில் இருக்க சீட் கோட்ஸ் தான். FAN ஃபேன் ஆன். ஆனால் மட்டுக்கு ஆனால் தானே சொன்னாங்க. ஏன் ஆனால் அவளை ஃபேன் தப்பு பண்ணனா இந்த ஆனாயிட்டு. அப்போலாம் என்ன பண்ணுங்க? அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருப்பணும். சரி, ஃபேன் ஆன்லேயே இருக்கட்டும். மேலே போய் பார்த்துக்குவோம்.
வீட்டுக்கு மேலே எப்படி இருக்கும். டிவிலாம் ஆன் பண்ண முடிய மாட்டேங்குது, ஏன்னு தெரில. சரி இது இருந்துச்சு. ஓ ஜிம்மு, வீட்டுக்கு மேலே ஜிம்மு. ஓகே, இது எதாவது ஜிம்மெல்லாம் யூஸ் பண்ண முடியுமா? எதுவும் யூஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. யூஸ் பண்ண முடியுது மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ கேமை நல்லாவே சுற்றி பார்த்தாச்சு. இன்னும் வேறு ஏர்போர்ட் இருக்குது. ஏர்போர்ட் பக்கம் போ. ஏர்போர்ட் பார்த்தாச்சு. கார் ஷோரூம் இருக்கான். அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டு. ட்ரெயின் ஸ்டேஷன் போயிருப்போம். ட்ரெயின் எப்படி இருக்கும் பார்க்க நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த ஃபன் ட்ராக்கு எல்லாம் கொடுத்துருந்துச்சு, அதுதான் பார்ப்போம். முதல்ல ட்ரெயின் ஸ்டேஷன் எப்படி இருக்கு எனக்கு பார்ப்போம். ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு தனிச்சு எல்லாம். இப்போ நான் ஒருத்தனை ஏற்றின போலீஸ் கேஸ் வருமா? கார் கதவெல்லாம் என்னாச்சு? இதுக்கு சுத்தமாக எனக்கு கண்ட்ரோல் வரல. ஐயோ ஐயோ, இது இன்ஃபினிட்டி சீட் கோடுன்னு ஒரு சீட் கோடு உண்டு, அதை போட்டுக்கலாம் சேஃப்டிக்கு. அந்த சீட் கோடு 9129. ஓகே, இதான் அந்த சீட் கோடு. நல்லா தான் இருக்குது சீட் கோட் போட்டு. ஐயோ பஸ்ஸு கலர் மாற்ற முடியுமா? சும்மா எதிர்ச்சியாக ஒரு 5599 போட்டால் என்ன வரும்னு பார்த்தா பஸ் வந்துட்டு. நான் சீட் கோட்ஸ் ஒன்றுமே பார்க்கலான்னா பார்த்தா பஸ் வந்துட்டு. கலர்லாம் மாற்ற முடியுமா அதில்? இது நான் ஆர்பிஜினா? ஓ மினி கலர் இருக்குது. அப்புறம் மாற்ற முடிய மாட்டேங்குது. சும்மா எதுக்கோ இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவான். யார் கால் போகுதுன்னு பார்ப்போம். கால் போகுது, கட் ஆகிட்டு. இது என்ன நடந்துச்சு? லைட்டாக பார்த்தேன், ஜேஜிபி மாதிரியே இருந்துச்சு. சிப் போட்டு பார்த்தேன், ஜேஜிபியான்னு எனக்கு பார்ப்போம். 56677 ஜேஜிபிக்கு தான் சீட் கோடாமா? ஆமாம் ஜேஜிபி தான். ஏறி பார்ப்போம். ஏகப்பட்ட கண்ட்ரோல்ஸ் வச்சுருக்காங்களே ஜேஜிபி. இது நமக்கு என்ன நல்லா தான் இருக்குது. சரி, இப்போதைக்கு ஜேஜிபி கண்ட்ரோல்லாம் பார்க்க வேண்டாம். அடுத்த சீட் கோடு ஆட்டோ பார்ப்போம். இதான் கரெக்டு தான் நினைக்கேன். ஐயா ஆட்டோ வந்துட்டு சூப்பராக இருக்குது, கருப்பு கலரில் இருக்குது. இது 00. ஓகே, நான் சுட்டு பார்த்தேன். என்ன ஆகும் கூடாது. இல்லை அதை தான் ஆட்டோ இது பத்துச்சு. சரி, நல்லா தான் இருக்குது. பஸ் சீட் கோட்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஃபுல் சீட் கோட்ஸையும் பார்ப்போம். ஏதோ மாட் ஃபைல்லாம் உண்டாதெல்லாம் எப்படி ஏற்றுன்னு தெரியல. உங்களுக்கு சீட் கோட்ஸ் பார்த்துருவோம். இல்லை சீட் கோடும் சீட் கோட்ஸ்லாம் பார்க்கலாமா? நம்ம இப்போ ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்தாச்சு. ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு இந்தியன் பைக் டிரைவிங் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா முதல் இடத்துல இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வாட் இஸ் நியூன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ரிக்ஸா, ஜிடிஆர், போட் இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான சீட் கோட்ஸ் இருக்குது. சீட் கோட்ஸ் ஃபுல்லாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ இருக்குது சீட் கோட்ஸ்லாம். 3 இதெல்லாம் ஸ்பெஷல் பவர்ஸ். இதுலேருந்து நம்ம ஸ்பெஷல் பவர்ஸ்லாம் இருக்குது. ரோகிட் கேமிங் ஸ்டூடியோன்னு தான் அந்த கேமை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இதுக்குள்ளே நம்ம வந்தோன்னா இந்த இன்னொரு இது உண்டு. அதுக்குள்ளே நம்ம போனோன்னா இப்போ தான் அந்த கேமை கண்டுபிடிச்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது கேமில் ஆப் தான், ஆனால் ஓப்பன் கொடுக்கணுது. ஆனால் ப்ளேன் வந்துருக்கு, ஏன்னு தெரில. இப்போ நம்ம அந்த ஆப்புக்குள்ளே போகலாம். நம்ம கேமுக்குள்ளே எப்படி வரோமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஆப்புக்குள்ளே போவோம். எப்படி இருக்கும். இதில் கார் சீட் கோட்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. பைக் சீட் கோட்ஸ் இது நம்ம இதை செலக்ட் கொடுத்துட்டோம். லிங்க் காப்பி ஆகுது செலக்ட் கொடுத்தோம்னா. இப்போ நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் நமக்குள்ளே போனோன்னா பார்ப்போம். இந்தியன் பைக் டிரைவிங் கேமுக்குள்ளே போவோம். அங்கே நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் கேமுக்குள்ளே வந்தாச்சு.
இதுதான் அந்த ஆப்பு. சேலஞ்செலாம் நல்லாயிருக்கு. சரி, இப்போது நம்ம அதை செலக்ட் கொடுத்தாச்சு. சீட் கோடில் போய் இதை ஆக்டிவேட்லாம் பண்ண வேண்டியது இருக்கான். அதான் பண்ணிடுவோம். இதான் நம்ம கேஜிஎஃப் பைக் தான் இப்போ எடுத்துருக்கோம். கேஜிஎஃப் ராக்கி பைக்கை தான் எடுத்துருக்கோம். இப்போது எடுத்துகிட்டு உள்ளே போவோம். உள்ளே போயிட்டோன்னா நம்மளுக்கு வந்தாச்சு. இதில் போயிட்டு என்னங்க ஃபேன் நம்ம ஆண்டு வச்சு திப்போரை சுற்றிக்கிட்டு இருக்கு. இதுதான் ப்ளேஸ் பண்ணணுமா? ஒரு வேளை இதுதான் ப்ளேஸ் பண்ணணும் பொழுதுக்கு டிக் கொடுப்போம். இருறா என்ன இருன்னு வருது? ஒர்க் ஆகாதா? பிறகு கேஜிஎஃப் ராக்கி பைக் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன்னு தெரில. ஒரு ஒர்க் ஆகிருக்குன்னு இதுக்குள்ள ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன்னு தெரில. இன்னும் ஒர்க் ஆகலை. திருப்பி அதுக்குள்ளே போ. இப்போ இந்த ஆப் கொடுப்போம். அனிமல்ஸில் இது ஏதோ பெரிய மிருகம் மாதிரி இருக்குது. இது பாம்பு. எது என்னது தெரியல. சீட்டா இதுதான் வரேன். இப்போ வெஹிக்கிள்ஸுக்கு சீட் 1 சீட் 2. அது ஒரு சீட் கோட் 1 2 தான். இது 3 4 5 6 சீட் கோடு. ஹேமர் காரு எல்லா காரும் இருக்குது. ஆனால் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நம்மளுக்கு ஏன்னு தெரியல. சரி, எலிஃபண்ட் வரப்போ காப்பி பண்ணியாச்சு ஃபைலை. இப்போ நம்ம நேருக்காக இந்தியன் பை ட்ரெயின் கேமுக்குள்ளே போகணும். போயிட்டு நம்ம அதை கட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு மாட் ஃபைலுக்குள்ளே போயிட்டிங்கன்னா ப்ளேஸ் பண்ண ஒர்க் ஆகணும். ப்ளேஸ் பண்ணுது ஒரு கயிறு இருறா. நம்மளுக்கு கேஸ் நம்மளுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. கேஸ் ஏன்னு தெரில. இது நம்மளுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. நம்மளுக்கு மாட் ஃபைல்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது கேஸ். இப்போ நாங்கள் சேலஞ்செலாம் காட்டிட்டோம். மாட் ஃபைல் ஒர்க் ஆகுறதுனால சேலஞ்செலாம் காட்டுறேன். சேலஞ்சுக்குள்ளே போயிட்டு மெகா ரேம்புன்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெகா ரேம்ப் வரும். இதுலேருந்து நம்ம காரை வச்சு டம்மு இது மெகா ரேம்ப்லேருந்து குதிச்சோம்னா ஏதோ ஸ்லைடு மாதிரி இருக்கும். இது நம்ம நேரத்தை கொண்டு இறக்கிட்டோம்னா சூப்பர் தான். ஐயா காருக்கு வந்துட்டு அங்கே போகுதா? கீழே வந்துடு. எப்படி பேலன்ஸ் பண்ணியாச்சு. அப்படியே கீழே கொண்டு இறக்கி விட்டுற வேண்டியதான் காரை. குதிக்காத. நான் உங்களுக்கு வந்து இது காட்டலை. கார் ஷோரூம் காட்டலனால காட்டுதேன் டக்குன்னு. கார் என்னாச்சு? நான் வந்துட்டேன். நான் உங்களுக்கு கார் ஷோரூம் காட்டலனால எனக்கு காட்டுதேன். நேருக்கு அங்கே ஏதோ இது மாதிரி இருக்குல்ல, அதான் கார் ஷோரூம். கார் ஷோரூம் பிறகு ட்ரெயின் ஸ்டேஷன் பார்க்கணும். அது கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டு. நேருக்கு இங்கே இருக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டு. இந்த சைடு இருக்கிறது கார் ஷோரூம். இந்த கார் ஷோரூம்குள்ளே கார்ஸ்லாம் இருக்குமா? கார் ஷோரூம்குள்ளே கார்ஸ் இருந்தால் நல்லா தான் இருக்கும். கார் ஷோரூமுக்குள்ளே போவோம். இங்கே எதுவுமே கார்லாம் நிற்கல. ஒரு மாடியில் இருக்குமா? கார்ஸ்லாம் இருக்கலாம். மாடியில் இருக்கும். கார் ஷோரூம்னு சொல்கிறாங்க. ஆனால் கார் இருக்குமா அதில்? ஆனால் அவங்க காட்டும்போது காரில் இருந்துச்சு. நம்மளுக்கு எதுவும் இல்லவே இல்லை. ஒருவேளை நான் அப்டேட் கொடுக்காம வந்துட்டேனா? அப்டேட்டில் நான் கொடுத்துட்டேனே. நான் அப்டேட்லாம் கொடுத்துட்டேன். அப்படி எப்படி கார் ஷோரூமில் கார்ஸ் இல்லை? எனக்கு ஏன்னு தெரியல. அதுக்கு தான் மாடிஃபைல் ஒன்றுன்னு நினைக்கிறேன். கார் ஷோரூமில் அங்கே காட்டும்போது நிறைய கார்லாம் இருந்துச்சு. அப்புறம் இங்கே ஒரு பாதையும் போட்டிருந்தாங்க. முன்னாடி மரம்லாம் நின்றுச்சு. அது எதுவுமே நம்மளுக்கு இல்லை. ஏன் நம்மளுக்கு தெரியல. நம்மளுக்கு அதெல்லாம் இல்லை. ஏன்
நம்மளுக்கு ஏன் வர மாட்டேங்குது கார்ஸ்லாம்? நம்மளுக்கு கார்ஸ்லாம் வரல. சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டுக்குள்ளே போகும். இந்த பாலம்லாம் இருக்குது. அங்கன்னு கட்டி பிடிக்காம வச்சுருக்காங்க. இங்கே எந்த ஒர்க்கரையும் காணுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டுன்னு ஒர்க்கர்ஸ்லாம் இருக்குங்க. எந்த ஒர்க்கரையும் காணும். ஏதோ வளைஞ்சு தான் போதும்னா வச்சுக்கோங்க. இது நம்ம ஆட்டோவில் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு எதுவுமே கரெக்டாக இல்லையே. அப்போ இது மாடிஃபைலும் ஒர்க் ஆகல. நம்மளுக்கு அனிமல்ஸ் எல்லாம் கேஜிஎஃப் ராக்கி பை எல்லா பைக்குமே எதுவுமே ஒர்க் ஆகல. நமக்கு எல்லாமே எரர்னு தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னு தெரியல. சீட் கோடில் இருந்துச்சு. அதில் வருது, ஆனால் எதுவுமே வரல. மாடிஃபை நம்மளுக்கு ஒர்க் ஆகல கைஸ். நேருக்கு நம்ம ட்ரெயின் செக்ஷன் போகலாம். ஜுராசிக் பார்க் பக்கத்தில் தான் இருக்குது. ட்ரெயின் ஸ்டேஷன் எங்கே இருக்குது? நேருக்கு அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ரேம்ப் இருக்குது. ரேம்ப் மேலே ஏறி பார்ப்போம். இருக்கு. ஐயோ, ஒருங்கிட்டு கண்ணாடி. ரேம்ப் மேலே ஏறினா தப்போ? என்ன வெளில வந்துட்டு இருந்துட்டீன்னு? எப்படி அது? பாதி கார் வெளில தான் இருக்கி. எப்படி? எப்பவுமே பார்க்கல. பஸ் போட்டுப்போம். பஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பஸ் இன்னமும் நல்லா தான் இருக்கு. பஸ்ஸு சவுண்டு கூட கொஞ்சம் ரியலாக தான் இருக்குது. என் முகத்தை எனக்கு பார்க்கணும். அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் முகத்தை எனக்கு பார்க்க முடியல. இப்போ பார்க்க முடியுது. அப்படியே பார்க்க சிஜி மாதிரியே தான் ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போதைக்கு ஒன்றுமே கொண்டு வரல. அது ட்ரெயின் ஸ்டேஷன் அங்கே இருக்குது. கரெக்டாக ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போய் பார்ப்போம். அதாவது நல்லா இருக்கான்னு. இதில் நம்மளுக்கு ஆர்டிஎஸ் டூல்னு தனியாக இருக்குது. அதில் நிறைய சீட் கோட்ஸ்லாம் போட்டுக்கலாமா. நிற்போம். ட்ரெயின் ஸ்டேஷன் கரெக்டாக தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. நாட் பேட். இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு தான் பார்ட் 2ல் பார்க்கலாம்.